என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. ஹலோ வியர்ஸ், நம்ம பேச எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய சேனலில் நான் தளபதியை யார் தப்பாக பேசினாலும் அவங்கள மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கடுமைனா என்னுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு அதில் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்படி தான் நீங்கள் எல்லாருமே என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. நான் அந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ வேணால் கொஞ்சம் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் தவிர்த்து ஓரளவுக்கு டீசெண்டாக நான் பேசுகிறேனே ஒழிய, ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுக்கு ஈக்குவலாக இறங்கி நம்மளும் பேசின ஒருத்தர் தான். அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்திலேயே தவறுகள் நடந்துச்சுன்னா அதை சுட்டி காட்ட வேண்டிய அவசியமும் தேவையும் நமக்கு இருக்குது. இது எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்ற பெரிய ஆராய்ச்சிக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் தவறுகள் நடக்குது அப்படின்னா அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாமே தளபதிக்கு தெரியுமான்னு கேட்டால் எல்லாமே தளபதிக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக்கு தான் தளபதிக்கு போய் கிடைக்கும். அதை வைத்து தான் அவர் சில விஷயங்களை டிசைட் பண்ணுவார். ஒரு சில விஷயங்கள் அவர் நேரடியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்தையும் செய்வாரா அப்படின்னு கேட்டால் அது கடினம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு தவறாக தெரிஞ்சது. அதை தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கலாம், உடன்பாடு இல்லாமல் போகலாம். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் தவறுனா தவறு தான், அவ்வளோதான் இங்கே மேட்ரு. ஸோ என்னோடய சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் போட்டு போங்க. என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. சரி, அப்படி என்னப்பா மிகப்பெரிய தவறை நீ பார்த்துட்ட அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்கலாம். இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படத்தை பார்த்துட்டிங்களா? இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நபர் பெயர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வர்மா. சரி, இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நபருக்காக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். எப்போ தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நபரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட தம்ப்நெயில இந்த இருக்குது பாருங்க. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அப்போ போய் பார்த்துருக்கலாம் என்ன பேசியிருக்கேன்னு. இந்த நபர் பர்டிகுலர் நபர் பார்த்திங்கன்னா தன்னை தளபதி ரசிகனாக முதல்ல தெரியப்படுத்திக்கிறாரு. அது மூலிமா மிகப்பெரிய ஃபாலோவர்ஸை கேதர் பண்ணுறாப்புல. ஸோ கேதர் பண்ணதுக்கப்புறமா இவருடைய வலைதளங்கள், அதாவது முக்கியமாக இந்த இன்றைக்கி இருக்க இந்த ஜென்சி கிட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த ட்விட்டர் அப்படின்ற அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு உட்காந்து 30-40 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்கள தலைவர்களை பற்றி சந்தோஷமாக பேசுவாங்க, பிடிக்காதவங்க திட்டுவாங்க. இப்படி பல விஷயங்கள் பகிரப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்பேஸில் பேசக்கூடிய இந்த நபர் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு தளபதி அந்த காலகட்டத்திலேயே தரக்குறைவாக பேசியிருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே ஸ்பேஸில் அதை கேட்டிருக்கோம். அதற்காக தான் நான் வீடியோ போட்டேன். அவரை மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தை பற்றியும் பேச நபர் தான் இந்த பையன். இதை இவனுக்காக நம்ம பேசி வீடியோலாம் போட்டதுக்கப்புறமா இவனும் நம்மளை என்ன பண்ணிட்டான், ட்விட்டரில் பிளாக் பண்ணிட்டான் இந்த பையன். ஸோ அதனால் நம்ம அவனை பற்றி நம்ம அதுக்கப்புறம் பேசுகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இலங்கை தமிழர்களையும் இவன் கொச்சைப்படுத்தி பேசியிருந்தான். அதாவது தமிழ்நாட்டில் வாழும் அகதிகளாக வாழும் இலங்கை தமிழர்களை இவன் கொச்சைப்படுத்தி பேசியிருந்தான். ஸோ இது எல்லாத்துக்கும் தான் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதற்கப்புறம் நம்ம இவனுக்கு ஸ்பேஸை பிளாக் பண்ணனால இவனை நம்ம பெருசாக கண்டுக்கிறதில்ல, இவனுடைய அந்த ஸ்பேஸுக்கு போகிறதில்ல, எதுலேயும் நம்ம இன்வால்வ் ஆகிறதில்ல. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, நீ என்னமோ பண்ணிக்க நீ. ஏன்னா இவன் பார்த்திங்கன்னா ஒரு சங்கி கூட்டத்துடைய ஆதரவாளர். அப்போ சங்கி கூட்டத்துடைய ஆதரவாக இருக்கும்போது நீ டிவிக்கு எதிர்க்கிறதோ இல்லை திமுகவை நீ ஆதரிக்கிறதோ இல்லை அதெல்லாம் உன்னுடைய இஷ்டம். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்சவங்களை அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிச்சவங்களை நமக்கு பிடிக்காது. அப்படின்னும் போது அது உன்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீ என்ன வேணால் அதை விமர்சனம் பண்ணலாம், எப்படி வேணால் பேசலாம். ஆனால் நீ ஒரு தலைவரை பேசிட்டு அதே தலைவர் பக்கத்தில் போய் நீ நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு நீ இருக்க அப்படின்னா, அதற்கு தலைவரும் தளபதி அவர்களும் அந்த ஃபோட்டோ கொடுக்குறாரு அப்படின்னா, இங்கே பல இளைஞர்கள் மனசில் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியை தான் நான் இங்கே வைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதியை ஒரு வாட்டியாவது பார்த்துட மாட்டோமா, தூரத்தில் இருந்தாவது பார்த்துட மாட்டோமா, அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான்னு இன்றைக்கி கோடிக்கணக்கான இளைஞர்கள் கண்ணுக்கு தெரியாமல் தளபதிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு உழைக்கிறேன். என்னை விட என்னை மாதிரி பல பேர்
விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில் இன்றைக்கி கண்ணுக்கு தெரியாமல் தளபதி தமிழக வெற்றி கழகத்துக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது 2026 இந்த கட்சி வந்து முன்னாடி வந்துடணும், இந்த கட்சி வந்து ஜெயிச்சு தளபதி வந்து சிஎம் ஆயிடணும் அப்படின்னு வெறி கொண்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மூலிமா ஏதாவது ஆதாயம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்து எந்த ஆதாயமும் அப்படிப்பட்ட விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு இருக்க போகிறது கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சில நபர்கள் இருப்பாங்க. அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அந்த கட்சியில் சேர்ந்து அவங்களுக்கான சில அங்கீகாரங்கள் இல்லை அவர்களோட பதவிகளோ ஏதோ ஒன்று கொடுத்து அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. நாளைக்கு அவங்க மேடை ஏறி பேசும்போதோ இல்லை நாளைக்கு அவங்க ஒரு தொகுதியில் ஒரு பதவியில் இருக்கும்போதோ அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரமோ இல்லை மற்ற விஷயங்களோ கட்சியின் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் கட்சியின் மூலமாக எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் தளபதி சிஎம் ஆனால் போதுன்ற அந்த எண்ணத்தில் மட்டுமே உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய பல லட்சம் இளைஞர்கள் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை இப்படி பேசக்கூடிய ஒரு நபர் தளபதி அருகில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார் அப்படின்னா, அப்போ அந்த இளைஞர்களோட மனசில் எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அடுத்த நிலையில் இருக்கும் நபர்கள் எப்படி இதை நீங்கள் மறந்தீங்க அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஏன்னா விஜய் அவர்களே அவ்வளோ சீக்கிரமாக யாரும் போய் பார்த்துட முடியாது. இன்றைக்கி விஜய் அவர்களை போய் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று அங்கே இருக்க ஜெகதீஷ் அப்படின்ற அந்த நபர் அதற்கு வந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஜானு ஆரோக்கியசாமி போன்றவர்களோ இல்லை ஆதவர்ஜுனா போன்றவர்களோ இல்லை புஷி ஆனந்த் அவர்கள் போன்றவர்களோ இல்லை சிடிஆர் அவர்கள் போன்றவர்களோ இவர்களை போன்றவர்கள் யாராவது ஒருவர் நினைத்தால் மட்டும்தான் விஜய் அவர்களை போய் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தளபதி இவன் போய் பார்க்குறான், இவன் போய் பேசுகிறான் அப்படின்னா நமக்கு காண்டு ஆகுமா ஆகாது? நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இவன் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஸ்பேஸில் என்ன பேசியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். வேற எதுவுமே பண்ணது இல்லையா? ஒண்ணுமே பண்ணல. உங்களை ஏமாத்தி சம்பாதிச்சிட்டு சும்மா அது அவர் பண்ண 1000 விஷயங்கள் இருக்குங்க. அவர் பண்றதே பண்ணல. மக்கள் முடிவு பண்ணுவாங்க ப்ரோ. நீங்களாம் முடிவு நீங்க பண்ணுங்க. இப்ப அவரு எதுவுமே அரசியல் பேசுறே இல்ல. மக்கள் கிடையா? வந்து உருட்டாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களால வந்து திமுக கடைசி வரைக்கும் ஆட்சியில் அந்த இருக்குது. 2021 ஓட்டு போடுவாங்க தெரியல திமுக ஆட்சிக்கு வரணும்னு. 2021 ஓட்டு போட்டீங்களா? அப்ப தெரியல உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வரணும். வெக்கம் கேட்டவனே இப்ப வந்து பேசுறீங்களா எங்ககிட்ட? ஆமா வேற சொல்யூஷன் இருக்கு. கம்முனு இருங்க நீட்டை பத்தி. இப்போ இந்த ஸ்பேஸ் கிளிப்பை எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அனுப்பி விட்டுட்டு, என்னங்க நீங்கள் டிவி கேட்காக இவ்வளோ மெனக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்றைக்காவது தளபதி பார்த்துருக்கீங்களா, தளபதிகிட்ட பேசியிருக்கீங்களா, 3 வருஷமாக நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நக்கல் தோணியில் அவர் வந்து என்னை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி இந்த கிளிப்பை அனுப்பிட்டு என்கிட்ட கேட்டுறார். அப்போ நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன். நான் ஒரு வேளை இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ இருந்திருந்தேன் இன்னும் நானும் கூட தளபதியை பார்த்துருப்பேன். பட் நம்ம வெளிநாட்டில் இருக்கிறனால பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி என்ன நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் உண்மையாலுமே நமக்கு தளபதியை ரீச் பண்ணுறதுக்கான அந்த அங்கீகாரம் இருக்கா, இல்லை அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமான்னு கேட்டோம்னா அதுக்கு கொஸ்டின் மார்க் தான் நான் வச்சாகணும். உண்மையை சொல்கிறேன். அப்போ என்னை போன்று முகம் காய்ச்சி பேசுகிற பல பேர் இன்றைக்கி தளபதியை வந்து பார்க்க முடியுமா இல்லை அவர்கிட்ட பேச முடியுமான்னு இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தாலும் சரி, இல்லை கண்ணுக்கு தெரியாமல் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில் உட்காந்து தளபதிக்காக வேலை பார்த்துருக்காங்களே, அவங்களாம் வந்து தளபதி எப்படியாவது பார்த்துட மாட்டோமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமான்னு நினச்சி ஆசைப்படுற அந்த இடத்துல இருக்கிற அந்த நபர்களாக இருக்கட்டும் சரி, இப்படி இவ்வளோ பேர் தளபதியை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க நாங்கள்லாம் வந்து தளபதியை வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது தரைக்குறைவாக ஒருத்தன் பேசிட்டு தளபதியை பற்றி, குடும்பத்தை பற்றி, கட்சியை பற்றி ஒருத்தன் தரக்குறைவாக பேசிட்டு, ஆனால் அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்ற ஒரே காரணத்தினால இன்றைக்கி அவன் தளபதி கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வெறுமையாக போட்டுக்க முடியும் அப்படின்னா, அப்போ இது எங்களை போன்றவர்களை காயப்படுத்துமா காயப்படுத்தாதா அப்படின்ற கேள்வியை நான் அடுத்த கட்ட அந்த இடத்துல இருக்காங்க பார்த்தியா அந்த நபர்கள்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். இந்த பையனை கொண்டு போய் தளபதிக்கிட்ட இன்றைக்கி நிறுத்தி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வழி பண்ணியிருப்பாங்கல்ல ஒருத்தர், அந்த நபர் இருக்கார்ல அவர்கிட்ட நம்ம இந்த கேள்வியை வைக்கிறோம். அப்போ இதை எங்களை இன்சல்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற இந்த கேள்வியை நாங்கள் வைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஆதங்கத்தில் தான். ஏன்னா நிறையா பேருக்கு தோணலாம், என்னப்பா நீ வந்து வீடியோ போட்டுட்ருக்க, நீ தளபதியை பார்க்க முடியல, அதனால தானே நீ இந்த வீடியோ போடுற அப்படின்னு எவனா நினச்சி கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் 100% உண்மை தான். ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆசை தான் அது. இன்றைக்கி யாருக்கு தான் ஆசை இல்லை?
அவ்வளோ பெரிய சுமித் நடக்குது என்டிடிவி. சுமித் நடக்கும்போது தளபதி வாங்க பேசுவோன்னு சொல்லி கூப்பிட்டாருன்னா கிளம்பி போனாங்கல்ல ராகுல்ன்றவங்க அந்த என்டிடிவி சேனல்லேருந்து. அவ்வளோ பெரிய இடத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அந்த சுமித் நடத்துது, அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அந்த ப்ரோக்ராமை விட்டுட்டு தளபதியை பார்க்க ஓடுறாங்க அப்படின்னா அப்போ தளபதியுடைய இடம் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்காகவே பேசக்கூடிய அந்த நபர்கள் அவர்கிட்ட இருந்து 2 வார்த்தை பாராட்டு வாங்கிட மாட்டோமா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி எல்லாமே இருக்குதுல. அந்த ஒரு விஷயம் வந்து பல பேர் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாது, பல பேருக்கு சொல்ல முடியாமல் இருக்கும். பட் எனக்கு அது கிடையாது. எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ தயக்கமோ கிடையாது. நான் அன்னையிலேருந்து இன்னை வரையும் தளபதிக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ரெடி சாங்கிலேருந்து பேச ஆரம்பித்தவன். இன்றைக்கி நான் தளபதிக்கு முன்னாடி சில விஷயங்கள் தவறு நடந்துச்சால் அந்த தவறை நான் வந்து சுட்டி காட்டவும் செய்வேன். ஏன்னா இதுக்கும் பொறுப்பு யாருக்கு போய் சேரும்னா தளபதிக்கு தான் போய் சேரும். ஆனால் உண்மையாலுமே தளபதி வந்து இதற்கான ஒரு விஷயம் என்ன, இந்த பையன் யார், என்ன ஏது, உண்மையாலுமே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறோன்னா பேசலையா அப்படின்லாம் கூட தெரியாது. ஒருவேளை இங்கேருந்து ஒரு ஃபீட்பேக் போவோம், அங்கே அவர் அதை செயல்படுத்துவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை நாம் எப்படி பயன்படுத்தணும், யாருக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது இருக்குது. அதே தமிழக வெற்றிக் கழகம் திறம்பட செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நபர்களை நீங்கள் கொண்டு போயிட்டு தளபதி முன்னாடி வந்து நின்று ஃபோட்டோ எடுத்து அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இவங்க ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் போட்டால் உண்மையாலுமே பல இளைஞர்கள் மனசில் அது வேறு மாதிரி விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2 வருஷத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் எத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்க, சேர்ந்ததுக்கப்புறமா அதெல்லாம் வெளியில் போயிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை தளபதியை பற்றி எப்படிலாம் பேசுனாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது எல்லாத்தையும் உடைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தை வழி நடத்தி செல்லும் அந்த தலைவர்கள் கிடையாது, விர்ச்சுவல் வாரியர்ஸ். விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ஒவ்வொரு வாட்டியும் இவங்க பேசும்போது எடுத்து இந்த பார்ப்பா இவன் அங்கே கட்சி, இந்த பார்ப்பா அவன் அந்த கட்சி, இவன் இந்த பார்ப்பா இந்த கட்சின்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடித்து அந்த மியூஸை அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது யார், இன்றைக்கி டேட் வரைக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த பையன் இந்த புகைப்படத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு போய் ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து அந்த கட்சியிலேருந்து பண்ணும்போது உடனே என்ன சொல்லுவாங்க, பார்த்தியா உங்கள் ஆளுங்க இந்த கட்சிக்காரங்க கூட போய் உங்கள் ஆளெலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு சொல்லி இன்றைக்கி தளபதியை வைத்தே பல பேர் வந்து தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படிலாம் வந்து எதற்கு சந்தர்ப்பத்தை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வருது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் உடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து உடைத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி தேவையில்லாத கலிசடைகளை தமிழக வெற்றிக் கழகத்தில் திருப்பியும் வந்து தளபதி கூட மீட்டப் பண்ண வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் பப்ளிசிட்டி பண்ணி அது மூலிமா அவன் பேர் சம்பாரித்து திருப்பியும் ஸ்பேஸில் உட்காந்து இன்னும் திருப்பி அசிங்கமாக தமிழக வெற்றிக் கழகத்தை கழுவி ஊற்றுவான், தளபதியை கழுவி ஊற்றுவான். அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அதே ஸ்பேஸில் வந்து எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக கும்மி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இவனை போன்ற ஆட்களுக்கு தான் நீங்கள் அங்கீகாரம் கொடுப்பீங்க. உண்மையாக தளபதியை வந்து உழைக்கிறவங்களுக்கு, தளபதிக்காக பேசக்கூடியவர்களுக்கு, தளபதியாகவே நினைப்பிலே வாழ்கிறவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க அப்படின்ற கேள்வி பல பேர் இடத்துல இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அப்படின்றது அந்த கட்சிக்கு யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறாங்க, யாரெல்லாம் அந்த கட்சியை வந்து தன்னுடைய முழு மூச்சாக நினச்சிக்கிட்டு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றது நான் இந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னும் 2 மாத காலம்தான் இருக்குது, அதற்கப்புறமா எலெக்ஷன் வந்துடும். ஸோ இந்த 2 மாத காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துக்காக உழைக்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களை அங்கீகரித்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் கட்சியை சேர்ப்பாங்க. ஏன்னா இந்த 2 மாதத்தில் என்ன வேணால் நடக்கலாம், என்ன தவறுகள் வேணால் நடக்கலாம், தமிழக வெற்றிக் கழகத்திலையும் தவறுகள் நடக்கலாம், மற்ற கட்சிகளையும் தவறுகள் நடக்கலாம். எது எங்கே வேணால் எப்படி வேணால் லாக் ஆகும் மாறும் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலோட அடுத்த கட்ட நிர்வாகிகள் செயல்படணும் அப்படின்றது இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு சரின்னு பட்டாலும் சரி, சரின்னு படலைனாலும் சரி, நான் இந்த வீடியோ பண்ணது தளபதிக்காக, அவ்வளோதான். ஸோ அவருடைய பேர் எந்த இடத்துலையும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்றேன். அதற்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்று உங்களுக்கு தெரியும், அதை தாராளமாக செய்யுங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye.